நினைக்கிறேன். விஜயகாந்த் அவரை பற்றி நினைத்து கண்ணீர் சென்று கொண்டிருப்பதை விட இதுபோல் நாமும் வாழ முடியுமா? நாம் வாழப்போகும் வாழ்க்கைக்கு அர்த்தமும். நல்லவேளை கமல் சார் எங்க இதை பத்தி பேசாம வேற எதை பத்தியாவது பேசிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லவேளை நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோமோ அதை தான் கமல் சாரும் பேசியிருக்காரு. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு, அவரை பத்தி நினைச்சு அழுதுட்டு இருக்கிறத விட அவரை பத்தி நினைச்சு சிரிக்கிற மாதிரி அவர் நிறைய செஞ்சுட்டு போயிருக்காரு. இப்படியும் ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமும் நாம வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடைக்கும் அப்படின்னு கமல் சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அப்படி ஒரு மனுஷனால வாழவே முடியாது. தம் வாழ்நாளில் தம் பார்க்குற எல்லார்கிட்டையுமே முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றவர் தான் விஜயகாந்த். சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லை, சாமானியர்கள் யாராக இருந்தாலும் அவரோட ஆஃபீஸ்க்கு போனால் முதல்ல சாப்பிடு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் தான் வருமா. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்மளால் திருப்பி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது சந்தேகம்தான். RIP விஜயகாந்த்.